திருவண்ணாமலையார் கோயில் வந்து நமக்கு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல, தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரியா? ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் வேற. நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. வேற நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. சோத்து கலையும் தமிழர்கள் என்று தெலுங்கு கோல்டி உஷாராணி பேசின வீடியோ ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை பார்த்துருங்க. அப்போ தான் இந்த போராட்டம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது என்பது உங்களுக்கு புரியும். திருவண்ணாமலையில் போராட்டம் நடத்திய 5ஆம் தமிழர் சங்கத்தின் மீது கடுமையாக விமர்சனத்தை வைத்து ஒரு தெலுங்கு கோல்டி ஒரு பெண் உஷாராணி என்ற பெண் மிரட்டல் விடுத்த ஒரு வீடியோ ஒன்று இப்போ வெளியாகி வைரலாகி போயிட்டுருக்கு. ஓசி சோறு தின்னும் தமிழர்களா என்று இழிவாக பேசி 5ஆம் தமிழர் சங்கத்தை மிரட்டல் விடுத்த அந்த கோல்டி பெண் உஷாராணி அதை என்ன என்று சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு திமிர் பிடித்து போயிருக்கிறார்கள் இந்த கோல்டிகள். திருவண்ணாமலை தமிழர்களுடைய வளங்கள் பறிபோகிறது, தமிழர்களுடைய பூர்வ குடிகளின் உரிமைகள் பறிபோகிறது. திருவண்ணாமலையில் சாமி கும்பிடுவதற்கு திருவண்ணாமலை மக்களுக்கே உரிமைகள் மறுக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது என்று 5ஆம் தமிழர் சங்கத்தினர் இப்போது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அந்த போராட்டத்தின் மீது வன்மத்தை கொண்ட இந்த தெலுங்கு கோல்டிகள் உஷாராணி என்ற பெண் ஒரு ஃபோன் போட்டு அவர்களை பேசும் விதத்தை பாருங்கள். தமிழர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு புரியும். அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார்கள் இந்த கோல்டிகள். இந்த போராட்டத்தில் பேனரில் எழுதியிருந்த வாசகங்களை பார்த்தீங்களா? இது வந்து அங்கே வச்சிருந்த ஒரு போர்டு. அது எந்த மாநிலத்துக்கு நீங்கள் போனாலும் சரி அதனுடைய தாய்மொழி தான் முதலில் இருக்கும், அடுத்து ஆங்கிலம் இருக்கும், அங்கே அதிகம் வருவருடைய மொழிகள் அடுத்தது இருக்கும். இதுதான் இயல்பு. ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் பாருங்கள், தெலுங்கு கன்னடம் கடைசியாக தான் தாய்மொழியான தமிழ். இதுதான் இப்போ திருவண்ணாமலையில் நடந்துகிட்ருக்குது. இந்த போராட்டத்தை முதலில் தொடங்கியுள்ளது 5ஆம் தமிழர் சங்கம். அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த பெண் பேசின ஒரு ஆடியோவை இப்போ கேட்டு பாருங்கள். இரத்த கொதிப்பு எடுக்கும், செருப்பால் அடிக்க தோணும். அந்த அளவுக்கு மிக கேவலமாக தமிழர்களையும் பேசியுள்ளார் அந்த உஷாராணி என்ற பெண். 5ஆம் தமிழர் சங்கத்தினுடைய போஸ்டர் அவர்கள் போராட்டம் நடப்பதற்கு முன்பு இந்த போஸ்டர் வெளியாகுது இணையத்தில். இந்த போஸ்டரை பார்த்தா அந்த தெலுங்கு கோல்டி உஷாராணி என்பவர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஐயா, நாளைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு வர சொல்லி இருக்கீங்க. ஆமா ஆமா, எத்தனை மணிக்கு? என் பேரு ராணியா, என் பேர் ராணி. நான் தென்காசியில இருந்து பேசுறேன். நான் எப்படியும் வந்து பழனிக்கு போகணுங்கிற ஐடியால இருந்தோம். நாளைக்கு காலையில கிளம்பி சரி திருவண்ணாமலைக்கு வந்துடலாமான்னு. இப்போ என்ன அஜெண்டாயா? என்ன அஜெண்டானா? இல்ல நம்ம ஆசீவகம் பத்தி பேச போறோமா இல்ல வேற என்ன எதுக்காக அப்படிங்கறதுக்காக கேக்குறேன். வேற ஒன்னும் தகவல் ஒன்னும் அதுல போடல நீங்க, அதான் கேக்குறேன். போடல. அது வந்து நம்ம தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்குங்க இல்லையா? ஆமா. அதனால நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு ஆசீவகம் மாதிரி அங்க ஒரு கோயில்ல கூட்டம் போட்டு பேசிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து போராட்டம் பண்ண மாட்டோம். சரி, அதுக்காண்டி சொல்றேன். சரி, கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிற மாதிரியா? அந்த மாதிரி. ஏன்னா ஃபேமிலில நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா? சரி, அதுக்காண்டிதான். இந்த திருவண்ணாமலையார் கோயில் வந்து நமக்கு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல, தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரியா? இல்ல, இது ஒரு பேரணி மாதிரி போற மாதிரிதான். எல்லாருமே ஒரு பச்சை வேட்டி. வேண்டுதல் வந்து என்ன வேண்டுதல்ன்ற? வேண்டுதல் பொதுவா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். நம்ம என்னன்னா ஒரு பேரணி மாதிரி போவோம், ஃபிளெக்ஸ் அடிச்சு. இல்ல, தெலுங்கர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்றீங்க இல்லையா, அதுக்காக கேட்க. ஆமா ஆமா, அதுக்காண்ட ஒரு பேரணி மாதிரி போறோம். ஒரு 100 ஐயா, அது கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில், அவன் தெலுங்க. அடுத்து சோழர்கள் கட்டின கோயில், அவங்க கட்டினாங்க, அவங்களும் தெலுங்கர்கள். ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் தான் ஃபுல்லா எடுத்து கட்டியிருக்காரு, அவரு கன்னடன். அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டியிருக்காங்க, அவங்க தெலுங்கர். ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. சும்மா நான் தெலுங்கரே தான். நீங்க என்ன
என்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி இந்த சரி கிறுக்குத்தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்து அங்கேயும் பண்றீங்களா? பண்ணுங்க. அதான் என்ன பண்ணுங்கன்னு. ஆனா இதெல்லாம் இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா? கோயில கட்டினது யாருன்னு? யார் பல்லவர் ராஜராஜ காலத்துல கட்டினது, ராஜராஜ சோழன் காலத்துல, பட் சோழர்கள் காலத்துல கட்டினதுன்னு ஆதாரம் வச்சிருக்கேன், செப்பேடு ஆதாரங்களேமோ. அதான் என்ன ராஜராஜ சோழன் தமிழர்னு தெலுங்கு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் பாண்டியர்கள் தமிழர்கள் செய்த ஒரே இது, பாண்டிய மன்னன் அதற்கு சில தானங்கள் வழங்கி இருக்கிறாருங்கிறது மட்டும்தான். மானியங்கள் கொடுத்திருக்காரு, தானம் கொடுத்தாருங்கிற கல்வெட்டுக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர வேற நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை. வல்லாளன் சிறந்த பக்தாரா இருந்திருக்காரு. எதற்காக இப்படி எல்லாம் அலைகிறீங்க? என்ன கிடைக்குது உங்களுக்கு? இதுல மக்களை பிரிவு பண்ணி இப்படி பேசுறதுல என்ன கிடைக்குது? ஒரு கிறுக்கு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பாக்குறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. 5ஆம் சங்கம்னா என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையா அது வயசுல, இந்த வயசுல கொஞ்ச நாள் நல்ல உண்மையிலே சொல்றேன். கொஞ்ச நாள் இப்போ விரட்டி அடிச்சிடறோம். விரட்டி வெயிட் பண்ணி உங்களை பாருங்க. இங்க பாருங்க, நான் உங்களை விரட்டி அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்ல இல்ல இல்லாம நீங்க போயிடும். 5ஆம் மயிறு சங்கம் சொல்றீங்களா? நீங்க வார்த்தையை ஆமா. கரெக்டா பேசுறீங்களா? இல்ல ஒரு நீங்க பொம்பளையா தானே எல்லாம் ஒரு கரெக்ட் பொம்பளையா ஒரு இதெல்லாம். பசங்கள்ட்ட பேசும்போது, சங்கத்துல ஒரு நிர்வாகிட்ட பேசும்போது ஒரு மரியாதை பேச தெரியுது உங்களுக்கு? அப்படியா? நீங்க இப்படியா தானே சொல்லிட்டீங்க நான் என்ன மயிறு சொன்னா? புடுங்கிறது இதெல்லாம் யார் சொன்னா? உண்மையான தமிழ் இப்ப வார்த்தைகள்னு நீங்க தானே சொல்லிட்டீங்க. 5ஆம் மயிறு அப்போ சங்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா? சொன்னா அதெல்லாம் சரியான தமிழ் வார்த்தைகள், நாங்க சொன்னா அது கெட்ட இங்க வார்த்தையாகுதா? பாருங்கம்மா, எப்படி எப்படி? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாம இருங்க. நாளைக்கு நடக்க போறத நீங்க உட்கார்ந்து கவனிங்க. புரியுதா? வர்றேன் இந்த கொல்ட்டி வந்தேரிகளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? ஓசி சோறு தின்னும் தமிழர்களாம், மயிருங்களாம், மட்டைங்களாம், என்ன திமிரு பாருங்க, ஆத்திரம். வேற நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் 5ஆம் சங்கம்னா என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையா அது வயசுல, இந்த வயசுல? இந்த 5ஆம் தமிழர் சங்கம் என்பது யாரும் அறியப்படாத ஒரு இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இவர்கள் அடித்து ஒரு போஸ்டர் அடித்து ஒரு போராட்டத்தை ஒரு 10 பேர் முன்னெடுத்து ஒரு போராட்டம் செஞ்சதுக்கே இந்த கொல்ட்டிங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த கொல்ட்டிகள் தயாராக இருக்கிறார்கள். முன்னெடுப்புலையும் முன்னாடி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த திருவண்ணாமலையை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்துக்களாய் ஒன்றிணைவோம்.